நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு இயேசுவே, மறைபொருளாய் இந்த நற்கருணையில் எழுந்தள்ளி இருக்கும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீ திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சியையும் உம்மை நோக்கிய அவரது அர்ப்பணிப்பையும் எங்களுக்கு நினைவூட்டினீரே. அதை குறித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று முழங்கிய யோவானை போல எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே நீர் முதலிடம் பெற வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்கள் உள்ளத்தின் கதவுகளை திறக்கிறோம். எங்களின் அகத்தை, தற்பெருமை மற்றும் நான் என்னும் எண்ணங்கள் குறைந்து உம்முடைய அன்பும் அருளும் எங்களில் பெருகச் செய்தருளும். மணமகனின் தோழர் மணமகனின் குரலை கேட்டு மகிழ்ச்சி அடைவது போல உம்முடைய திரு முன்னிலையில் அமர்ந்திருக்கும் நாங்களும் உமது குரலுக்கு செவி சாய்த்து அந்த விண்ணக மகிழ்ச்சியை பெற்றிட அருள் தாரும். நீர் மட்டுமே உண்மையான மெசியா, நீர் மட்டுமே நிலை வாழ்வு என்பதை உணர்ந்து உலக காரியங்களில் மூழ்கி கிடக்காமல் உம்மையே பற்றி கொள்ள எங்களுக்கு துணையாக இரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வேண்டுதல்களை கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்திடவும், நாம் எதை கேட்டாலும் கடவுள் செவி சாய்க்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த ஆராதனை தொடரவும் எங்களை பலப்படுத்தும். நற்கருணை ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வில் நீர் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கின்றீர். எல்லா வேலைகளிலும் எங்களோடு தங்குகின்றீர். எல்லா நேரங்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிருள்ள உணவாய் எங்களுக்காக இந்த மத்தியில் வீற்றிருக்கின்றீர். நீரே விடுதலை கொடுக்கும் தெய்வம், இரட்சிக்கின்ற தெய்வம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு பதிலளிக்கும் தெய்வம். ஆம் இயேசுவே, இதோ இந்த நற்கருணை வேளையில், இந்த ஆராதனை வேளையில் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எல்லாவற்றிலும் நீர் கலந்து எங்களோடு இணைந்து எங்களோடு உறவாடவாறு வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம்.
நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம். சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம். சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். அக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். அக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். பரலோக தெய்வமே
ஆராதிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே ஆராதிக்கின்றோம். பரலோக தெய்வமே ஆராதிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே ஆராதிக்கின்றோம். சர்வலோகத்தின் தெய்வமே ஆராதிக்கின்றோம். அதிசயமான தெய்வமே ஆராதிக்கின்றோம். சர்வலோகத்தின் தெய்வமே ஆராதிக்கின்றோம். அதிசயமான தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த மாலை வேளையில் எங்களோடு தங்குவதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். எங்களோடு நடப்பதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். இதோ இந்த நேரத்தில் எங்களோடு முழுமையாக தங்குவதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஆராதனைக்குரிய தெய்வம், அபிஷேகத்திற்குரிய தெய்வம், அதிசயங்களை செய்ய வல்லவர், நல்லவரே, வல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். எங்கள் குறைகளை தீர்த்து நன்மைகளை நிறைவாக்குபவரே, உம்மை புகழ்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. இயேசு, இயேசுவே, 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 உமக்கு ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கினிய, 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 பரலோக கினிய எங்கள் மேல் இறங்கி வாரும். எங்களுடைய வல்லமையால் நிரப்பும். அக்னியே, உம்முடைய தெய்வீக ஒளியால், செவிக்காத மொழியால் இந்நேரத்தில் எங்களை நிரப்பும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி இயேசு, ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். வாழ்வும் வழியும் உயிரும் உண்மையும் நானே என்று சொன்ன தெய்வமே, உமக்கே ஆராதனை. எங்களோடு பேசிக் கொண்டு போவரே, உமக்கு ஆராதனை. எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து நாங்கள் எப்படிப்பட்ட சிந்தனை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கவலை கொள்பவரே, உமக்கு ஆராதனை. இதோ இந்த நேரங்களில் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய திருவுளத்தை அவர்களுக்கு காண்பியும். குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முறியடித்து போடும். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், தடைகள் உடையட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும். அன்பு ஆண்டவரே, எங்கள் மனதை நீர் அறிந்து ஆராய்ந்து கொள்கின்றீர். உமக்கே ஆராதனை. நாம் காலையில் திருப்பலியில் கேட்ட அந்த வாழ்வதற்கு வார்த்தை இந்த துது ஆராதனை நேரத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. 1 யோவான் அதிகாரம் 5 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கின்றோம். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் அவருடைய சித்தம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் உம்முடைய திருவுளப்படி எனக்கு நிகழட்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய நம்மை இந்த இறைவன் அழைக்கின்றார்.
எப்படி அவருடைய திட்டத்தை, அவருடைய திரு உள்ளத்தை நாம் நம் வாழ்வில் உணர முடியும்? அதற்கு முக்கியமாக ஜெபம் ஒரு அடிப்படையான தேவையாக நம் வாழ்வில் உள்ளது. கிறிஸ்தவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு அவரோடு உறவாடும் பொழுது அவர் முழுமையாக நமக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அந்த ஜெபத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுத் தருகின்றார். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோடு உறவு கொள்வதற்கு அடிப்படை தேவையாக நம் வாழ்வுக்கு உள்ளது ஜெபம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில், இந்த துதி ஆராதனை நேரத்தில் ஆவியானவரை நம் மத்தியில் வரவேற்போம். அவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். என்ன சொல்ல வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி என் ஆண்டவரோடு நான் உறவு கொள்ள முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆவியானவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த துணையாளரை நோக்கி நாம் வேண்டும் பொழுது அவர் நமக்கு எல்லா வேலைகளையும் உதவி செய்கின்றார். தூய ஆவியாரை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் உங்கள் நடுவில் நின்று உங்கள் சார்பாக வழக்காடுவார் என்று நம் இறைவன் நமக்காக கொடுத்த அந்த கொடையானவரை இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்கின்ற நேரம் இது. உம்முடைய துணையோடு இந்த நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய நேரம் இது. இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பின்வரும் கேள்விகளை நம் இதயத்தில் கேட்போம். என் பேச்சிலும் செயலிலும் நான் என்பது அதிகமாக இருக்கிறதா, அல்லது இயேசு அதிகமாக இருக்கிறாரா? என் பேச்சிலும் செயலிலும்
நான் என்பது அதிகமாக இருக்கிறதா அல்லது இயேசு அதிகமாக இருக்கிறாரா? கடவுள் என் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கவில்லை என்று வருத்தப்படும் போது நான் கேட்பது அவருடைய திருவுளத்திற்கு உட்பட்டதா என்று சிந்திக்கின்றேனா? கடவுள் என் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கவில்லை என்று வருத்தப்படும் பொழுது நான் கேட்பது அவருடைய திருவுளத்திற்கு உட்பட்டதா என்று சிந்திக்கின்றேனா? திருமுழுக்கு யோவானை போல அடுத்தவர்களின் வெற்றியை கண்டு என்னால் மகிழ்ச்சி அடைய முடிகிறதா? திருமுழுக்கு யோவானை போல அடுத்தவர்களின் வளர்ச்சியை வெற்றியை கண்டு என்னால் மகிழ்ச்சி காண முடிகிறதா என்பதை இந்த ஆண்டவர் நமக்கு சிந்திக்க அழைக்கின்றார். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து அதை நிறைவேற்றுபவர்களே என் தாயின் சகோதரர்கள் என்று சொன்ன தெய்வம். அவருடைய திருவுளத்தை இறைவார்த்தையை வாசிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வார்த்தை நம்மை தாக்குகின்றது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மை தாக்குகின்றது. எதிர்நோக்கை கொண்ட கவலைகள், எதிர்காலத்தை குறித்து வேதனைகள், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது என்ற கவலைகள் எல்லாவற்றிற்கும் இந்த நற்கருணை ஆண்டவர் என்னை நோக்கி மன்றாடு, இறை வார்த்தையை கொண்டு ஜெபி, நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன், உனக்கு புத்துயிர் அளிக்கின்றேன், ஆற்றல் அளிக்கின்றேன் என்று நற்கருணை ஆண்டவர் இதோ நம் மத்தியில் கூறுகின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல வாழ்வதற்கு வார்த்தையினால் உயிர் வாழ்கின்றான் என்று சோதனையின் போது இயேசு அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை கொண்டு சோதனையை முறியடித்தார். நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் முறியடிக்க அவருடைய பிரசன்னம் நமக்கு தேவைப்படுகின்றது. அதற்காக நாம் அவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். தம் உருவிலும் சாயலிலும் படைத்த நம் இறைவன் நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கின்றார். முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நாம் அவரை அன்பு செய்யும் பொழுது அவர் எல்லா வகையான ஆசீர்வாதங்களை நமக்கு அறிவிக்கின்றார். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டுள்ளோம். கடவுளை அறிந்து, அவரை தெரிந்து, அவரை அன்பு செய்து, அவருக்கே ஊழியம் செய்ய, அவருக்கே பணிபுரிய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த இறைவன் அவருடைய திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மகனே, மகளே, என்னிடம் வா, உன்னுடைய வாழ்க்கையை நான் காண்பிக்கின்றேன், உன்னுடைய எதிர்காலத்தை நான் காட்டுவேன் என்று இந்த தெய்வம் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி இயேசுவே. உம்மை முழுவதுமாக அன்பு செய்ய எங்களுக்கு ஒரு ஆற்றலை தந்தரும். அன்பின் உருவான தெய்வமே, தந்தையின் முகத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளீர். தந்தை அன்பாய் இருப்பது போல நானும் அன்பாய் இருக்கின்றேன். ஆம் இயேசுவே, நாங்கள் உம்மிடம் கொண்டுள்ள அந்த அன்பு நிலையான நிரந்தரமான அன்பை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கின்றோம். உம்மை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் உங்களை ஆராதிக்க அந்த அன்பு தேவைப்படுகின்றது. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்,
ஆராதனை இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா 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 இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya 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 இயேசுவை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் ஆராதிக்கின்றேன் ஹalleluya 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 நற்கருணை ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன் எங்களுக்கு பலன் கொடுப்பவரை உம்மை ஆராதிக்கின்றேன் எங்களுக்கு சுகம் கொடுப்பவரை உம்மை வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் ஹalleluya 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 உம்முடைய செல்வாக்கு பெருக வேண்டும் எங்களுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற நிலையை கொடுத்தவரை உமக்கு ஆராதிக்கின்றேன் ஹalleluya 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 தாழ்ச்சியின் உள்ளத்தை கொடுப்பவரே உமக்கு ஆராதனை ஹalleluya 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 praise the lord hallelujah 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 hallelujah
Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். Hallelujah. 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 இயேசுவின் அன்பிற்கு பிரியமானவர்களே, இறைவன் நம்மை சுதந்திர பறவைகளாக இந்த உலகில் படைத்தார். நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய இறைவனின் ஆசை. நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு சுதந்திரமாக இருக்க வேண்டும். நமக்கு கட்டுக்கள் எதுவும் கிடையாது, நாம் சிறை கைதிகளும் கிடையாது. நாம் இறைவனின் பிள்ளைகள். ஆம், இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, நாம் இறைவனின் பிள்ளைகள், சுதந்திரத்திற்கு உரிமை உள்ளவர்கள். அன்புக்குரியவர்களே, சுதந்திரத்தின் ஆவி நமக்கு உள்ளது. நாம் இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எப்போது அறையப்பட்டாரோ, நமது பாவங்களை தனது தோளில் சுமந்து நமக்காக தன்னில் உள்ள ஒவ்வொரு இரத்த துளியையும் சுமந்து, இரத்த துளியை நமக்காக இந்த உலகில் சிந்தி, நமது பாவங்களை சுமந்து நம்மை மீட்க அவர் போராடினாரோ, அப்பொழுதே நாம் சுதந்திரமாக்கப்பட்டோம். நாம் பாவத்திற்கு அடிமை இல்லை, பரமனாம் இறைவனின் அன்பிற்கு அடிமைகள். இறைவனின் அன்புக்கு உரியவர்கள். ஆம், 2 கொரிந்தியர்கள் அதிகாரம் 3 இறை வார்த்தை 13. மறைந்து போகும் ஆட்சியை இஸ்ரேல் மக்கள் காணாதவாறு தம் முகத்தை முக்காடிட்டு மறைத்துக் கொண்டு மோசேயை போல் நாங்கள் செய்வதில்லை. 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17. இங்கே ஆண்டவர் என்பது தூய் ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. ஆம், ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இறைவனாம் ஆண்டவர் நமக்கு தூய ஆவியாரை தந்துள்ளார். நாம் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நாம் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ, அப்பொழுது நமக்கு தூய ஆவியாரை இறைவன் தந்துள்ளார். நாம் தூய ஆவியாரால் விடுதலையாக்கப்பட்டுள்ளோம். தூய ஆவியார் உள்ள இடத்தில் நாம் விடுதலை உள்ளவர்களாக இருக்கிறோம். தூய ஆவியானவர் இருக்கும் இடத்தில் பாவத்திற்கு பயம் இல்லை. பாவம் நம்மை அண்டாது. தூய்மையானவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நாம் சட்டத்திற்கு அடிமைகள் அல்ல. எந்த ஒரு சட்ட திட்டமும் தூய்மையானவர் நம்முள் இருக்கும் பொழுது நாம் அந்த சட்ட திட்டங்களுக்கு அடிமைகள் அல்ல. நாம் அந்த சட்ட திட்டங்களுக்கும் மேலாக உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறோம். இந்த உலகில் உள்ள எத்தனை சட்டங்கள் வந்தாலும் அனைத்து சட்டங்களும் சட்ட திட்டங்களும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான், அன்பு, பிறர் அன்பு. இறைவனின் திருச்சட்டம் கூறுவதும் அதுவேதான், அன்பு, இறை அன்பு, பிறர் அன்பு. நாம் தூய ஆவியானவரோடு இருக்கும் பொழுது நாம் இறை அன்போடும் இருக்கிறோம், பிறர் அன்போடும் இருக்கிறோம். இறை அன்பு நம்மில் இருக்கும் பொழுது, பிறர் அன்பும் நம்மில் இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம், எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டோம். எனவே நாம் எந்த ஒரு பாவத்திற்கும் அடிமைகள் அல்ல. அதுபோல எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் அடிமைகள் அல்ல. அன்பு இருக்கும் பொழுது சட்ட திட்டங்கள் கூட அது தூள் தூளாக மாறிவிடும். 3வது, எந்த ஒரு மரணத்திற்கும் அச்சம் இல்லை, பயம் இல்லை. நாம் அனைவருக்கும் தெரிந்ததே, இறைவனின் அன்பு பெரிதா மரணம் பெரிதா என்று பார்க்கும் பொழுது இறைவனின் அன்பை பெரிது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த தந்தையின் அன்பினை பெற தனது உயிரையை கொடுத்தார்.
அதே போல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பல மறைசாட்சியர்கள் தங்களுடைய உயிரினை சிந்தி, தன்னுடைய இரத்தத்தினை உலகில் விதைகளாக விதைத்து அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவன் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே இறைவன் மீது பற்று உள்ள பொழுது, தூய ஆவியானவரோடு துணை உள்ள பொழுது நாம் சுதந்திரத்தின் ஆவியினை பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக, நாம் இருளில் நடக்கும் பொழுது அருகில் இருப்பது என்னவென்று நமக்கு தெரியாது. இருளில் நடக்கின்ற பொழுது நாம் கால் தடறி கீழே விழ நேரிடும். நாம் பிறரின் வழிகாட்டுதல் இருந்தாலும் இருளில் நடப்போமானால் நாம் இடறி விழுந்தே தீர்வோம். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஒளியின் மக்களாக மாறுகிறோம், ஒளியில் நடக்கிறோம். இரண்டாவது, அந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கட்டாயத்தின் பெயர் அல்ல, அன்பின் பெயரில் நடக்கின்றோம், அன்பின் பெயரில் எதையும் செய்கின்றோம். புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 5 இறை வார்த்தை 1. புனித பவுலடியார் பல திருமுகங்களை எழுதியுள்ளார். சுதந்திரத்திற்காக பாவத்தின் அடிமையிலிருந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய பவுலடியார் சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி அவர் பல திருமுகங்களை எழுதியிருக்கிறார். அவற்றில் ஒன்றுதான் கலாத்தியர் திருமுகம். கலாத்தியர் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 1. நாம் கிறிஸ்துவில் உள்ள சுதந்திரத்தை பற்றி கூறுகிறது. கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது நாம் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இறைவன் நமக்கு சுதந்திரத்தை அளிக்கிறார். திருச்சபையின் போதனைகளை நிராகரிப்பதல்ல அந்த சுதந்திரம், அல்லது நாம் பாவம் செய்ய அது ஒரு அனுமதி சீட்டு போல் அல்ல. நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ளோம். நான் கிறிஸ்தவன், நான் திருச்சபைக்குரியவன், எனவே இந்த திருச்சபை நான் என்ன செய்தாலும் சரி என்று கூறுவதற்கு அது ஈடாகாது. நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்றால் திருச்சட்டத்தை கடைபிடித்தாக வேண்டும். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்பதற்கு நல்லதொரு உதாரணம், நன்மை தீமை இரண்டையும் அறிந்து நன்மையினை செய்வது. நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதனை நாம் செயலில் பிறருக்கு காட்ட வேண்டும், நமது வார்த்தைகளால் அல்ல. வாழ்வளிக்கும் இறைவன், உண்மையான இறைவன், உயிருள்ள இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கிறிஸ்து இருக்கிறார். நாம் தினமும் அந்த திருப்பலியில் உட்கொள்கின்ற நற்கருணை வழியாக அவர் நமது இதயத்தில் வருகிறார். அந்த இதயத்தில் நம்மையே அவர் நற்கருணை பேழையாக மாற்றி நம்மையும் மரியணையை போல நடமாடும் நற்கருணையாக மாற்ற விரும்புகிறார். அந்த நற்கருணை பேழையை தூக்கி செல்லும் நாம் ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துவாக, சுதந்திரவாதிகளாக, இந்த உலகம் இறைவனுடையது, இறைவன் படைத்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சுதந்திரத்தினை பெற்றவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் பொழுது. மூன்றாவதாக, நாம் நம்மில் இருப்பது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, மாறாக பிள்ளைகளின் ஆவி. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஆவி. ஆம், நாம் எதை செய்தாலும் இது என்னுடைய இறைவனுடைய உலகம், என்னுடைய இறைவன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளார், அவருக்கு நான் மகனாக மகளாக உள்ளேன். எனவே அவர் சித்தம் செய்ய நான் இந்த உலகில் உள்ளேன். அவர் சித்தம் என்னவென்றால் நான் அனைவரையும் அன்பு செய்வது. அந்த அன்பினால் நாம் சுதந்திரமாக்கப்பட்டுள்ளோம். நாம் பாவத்திற்கோ சாபத்திற்கோ எதற்கும் அடிமைகள் அல்ல, பில்லி சூனியத்திற்கோ எதற்கும் அடிமைகள் அல்ல.
நோய்களுக்கு கூட நாம் அடிமைகள் அல்ல. நாம் இறைவனின் பிள்ளைகள், இறைவனின் அன்பிற்கே அடிமைகள். இனி பயத்துடன் வாழ வேண்டிய தேவையில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரோமையர் அதிகாரம் 8 இறை வார்த்தை 15. நாம் தூய ஆவியால் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளோம். ரோமையர் அதிகாரம் 8 இறை வார்த்தை 15. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால்தான் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ஆம், நாம் அச்சத்திற்குரிய மனப்பான்மையை பெற்றவர்களாக அல்ல, கடவுளின் பிள்ளைகள் என்ற மனப்பான்மையோடு உள்ளோம். அதனால்தான் இவ்வுலகை படைத்த இறைவனை அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் அடிமைகள் அல்ல. நாம் ஜெபம் செய்கிறோமே, அப்படி என்றால் பயத்திற்கு அடிமைகளா? பயத்தின் பொருட்டே நாம் ஜெபம் செய்கிறோமா? இல்லை. நாம் இறைவனோடு உறவாடுகிறோம். நாம் இறைவனோடு நமக்கு நிகழப்போகின்ற அனைத்தையும் எடுத்து கூறுகிறோம். எல்லாம் அறிந்த இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கிறோம். திருச்சபையில் 10 கட்டளைகள் உள்ளனவே, பல கட்டளைகள் உள்ளனவே, பல சட்ட திட்டங்கள் உள்ளனவே. அவற்றுக்கு நாம் அடிமைகளா? இல்லை. அவற்றினை பின்பற்றும் பொழுது நாமும் நம்மை சார்ந்தவர்களும் இறைவனை நாம் கைகோர்த்து இறைவனை பின்பற்றுகிறோம். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக மற்றவர்களையும் நாம் மாற்றுகின்றோம். நாம் திருப்பலியில் தினந்தோறும் பங்கெடுக்கிறோமே, அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலியில் பங்கெடுக்கிறோமே. அப்படி என்றால் அது கட்டாயத்தின் பெயரில் நாம் பங்கெடுக்கிறோமா? இல்லை. நாம் இறைவன் இந்த உலகிற்கு மனிதனாக இந்த மண்ணுலகில் வந்த அந்த நாளினை நாம் இந்த திருப்பலியில் சிறப்பாக பங்கெடுப்பதன் மூலம் நாம் அந்த திருப்பலியில் நாம் இறைவனோடு பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆம், அப்படிப்பட்ட இறைவன் அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் திருப்பலி மூலமாக நமக்கு நம் முன்பே அவருடைய அந்த 33 வருட ஆண்டு காலத்தையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நமக்கு சுருக்கமாக எடுத்து கூறுவதுதான் திருப்பலி. அதில் அவர் போதித்த வார்த்தைகள் நமது உள்ளத்தை தொட்டு நம்மை அந்த தூய்மையான சுவாச காற்றினை சுவாசிக்க அழைக்கின்றது. நாம் சுதந்திரவாதிகள் என்பதனை ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆம், 4வதாக நாம் சுதந்திரம் பெற்றுள்ளோம் என்றால் நமக்காக சில பொறுப்புணர்வுகள் உள்ளன. நாம் சுதந்திரம் பெற்றுள்ளோம் என்றால் நமக்காக சில உண்மைத்தனமும் உள்ளன. நாம் உண்மையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நம்மை அவரை போல உண்மை உள்ளவராக வாழ அழைக்கின்றார். நாம் தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான அந்த குழந்தையின் உள்ளத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு தெரிந்த அனைவரையும் அவருடைய வீட்டில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அழைத்து அந்த நிகழ்ச்சியில் பல்வேறான பொருட்களை வைத்திருந்தாராம். தங்கத்தாலான பொருட்கள், வைரத்தாலான பொருட்கள், யானையின் தந்தத்தாலான பொருட்கள் மற்றும் பல்வேறான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடக்கியுள்ள பொருட்கள். மேலும் அவருக்கு என்னென்ன சொத்துக்கள் உள்ளன அந்த சொத்துக்களின் பத்திரங்கள், மேலும் அவரிடம் உள்ள அனைத்து சொத்துக்களின்
பத்திரங்களை அவர் கொண்டு வந்து வைத்தாராம். அதை வைத்துவிட்டு அங்கு உள்ள அனைவரிடமும் கூறினாராம், அந்த சொத்துக்கள் பத்திரம், அந்த பொன் வெள்ளி வைரங்கள் தங்கங்கள் என அனைத்தும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அவர் அந்த பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் நின்று கொண்டிருந்து சொன்னாராம், யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாராம். அனைவரும் அந்த கூட்ட நெரிசலில் கூட தங்கத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் சொத்து பத்திரங்களையும் பறிக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்று ஓடினார்களாம். அந்த கூட்ட நெரிசலில் யாராலும் எதையுமே எடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் அந்த ஓரத்தில் நின்று கொண்டிருந்ததாம். அந்த கூட்ட நெரிசலை பார்த்ததாம், இந்த பெரிய பணக்காரரையும் பார்த்ததாம். உடனே அந்த குழந்தை ஓடி சென்று அந்த பணக்காரரிடம் சொன்னதாம், நீங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று. உடனே அந்த பணக்காரர் தனது கையில் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து மேலே ஒரு சுட்டாராம். சுட்டுவிட்டு அவர் சொன்னாராம், அவர் சுட்டவுடன் அந்த இடத்தில் அமைதி நிலவியது. உடனே அவர் சொன்னாராம், நிறுத்துங்கள், இனி அந்த பொன்னும் வெள்ளியும் வைரம் அனைத்தும் இந்த சிறு குழந்தைக்கே உரியன, நானும் இந்த சிறு குழந்தைக்கு உரியவன் என்றாராம். ஆம், நாம் இந்த உலகில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு விரிந்த பாதை, அகலமான பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பாதை பெரிதாக இருக்கின்றதே என்று நாம் அங்கு செல்கின்றோம். ஆனால் அனைவரும் அதே பாதையில் செல்கின்ற நமக்கு தேவையான பொருளை நாம் எடுக்க முடியாமல் தவிக்கும் நிலையில் தான் இருக்கிறோம். நாம் நம்முடைய இறைவனை தேர்ந்தெடுப்போம். இறைவனே நம்முடைய சுதந்திரம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம். உண்மையான சுதந்திரம் நாம் இறைவனோடு இருப்பதை, அந்த சிறு குழந்தையை போல நாம் இறைவனை தேர்ந்தெடுத்து இறைவன் நம்மோடு இருப்பதை சுதந்திரம் என்பதனை உணர்வோம். தொடக்க நூல்ல தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் இருந்த பொழுது, ஆதாம் மட்டும் இறைவன் படைத்த பொழுது ஆதாம் சுதந்திரமாக தெரிந்தார். அவருக்கு எந்த ஒரு சட்டமும் இல்லை, எந்த ஒரு விதியும் இல்லை. அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவ்வாறு சுதந்திரமாக தெரிந்தார். கடவுள் எப்போது ஏவாளை உருவாக்கினாரோ அப்பொழுதுதான் அங்கு விதிகள் உருவாக்கப்பட்டதாம். அப்பொழுதுதான் அந்த நன்மை தீமை மரங்களும் உருவாக்கப்பட்டனவா. பல நேரங்களில் நானும் நினைத்தது உண்டு, இந்த உலகில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் இருந்தால் அவனுக்கு இறைவன் எந்த ஒரு விதியையும் எந்த ஒரு சட்டங்களையும் வைத்திருக்க மாட்டார் அல்லவா. சுதந்திரமாக இருந்திருக்கலாம், சுதந்திரமாக இந்த உலகில் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், சுதந்திரமாக இறைவனோடு இருந்திருக்கலாம். அப்படியல்ல. சுதந்திரம் என்பது நமக்கு ஒரே ஒரு பொருளை வைத்துவிட்டு நீ அதை எடு என்று பிறர் கூறுவதல்ல சுதந்திரம். இவ்வுலகில் பல பொருட்கள் இருந்தாலும் உனக்கு பிடித்ததை நீ எடுத்துக்கொள், அதுதான் சுதந்திரம். இறைவன் நமக்கு இன்று தந்துள்ளது அதுதான். சாத்தான் நம்மிடமிருந்து எடுக்க விரும்பும் சுதந்திரமும் அதுதான். இறைவன் அந்த சாத்தானுக்கு கூட சுதந்திரம் கொடுத்திருந்தார். என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்னை மட்டும் விட்டு சென்று விடாதே என்று. சாத்தான் அவரை விட்டு பிரிந்து அவருக்கு நிகரானவனாக மாற வேண்டும் என்று எண்ணினான். அவன் அனைத்தையும் இழந்து போனான். இப்பொழுது அவன் இழந்து போனதை எல்லாம் நம்மிடம் காட்டி, நீ அதை எடுத்துக்கொள், இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி சொல்லி நம்மிடமிருந்து இறைவனை திருட பார்க்கிறான். நாம் இறைவனை பற்றுக்கொள்வோம். நாம் இவ்வுலகில் இறைவனோடு இருப்போம். சுதந்திரவாதிகளாக
சுதந்திர பறவைகளாக இறைவன் நமக்காக இவ்வுலகில் படைத்த அனைத்து சட்ட திட்டங்களையும் நாம் பின்பற்றுபவர்களாக இறைவனின் அன்பில் உள்ளவர்களாக வாழ்வோம். ஒரு பொருளை உருவாக்கியவரிடம் அந்த பொருள் இருக்கும் வரை அந்த பொருளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த பொருளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் அதனை உருவாக்கியவரால் அந்த பொருளினை சரி செய்ய முடியும். அந்த பொருள் உடைந்தால் கூட அந்த பொருளின் மதிப்பு கெட்டுப்போவதில்லை. காரணம், அதனை உருவாக்கியவருடன் அந்த பொருள் இருப்பதால் அந்த பொருளை அதனை உருவாக்கியவர் சரி செய்ய முடியும். அதே போல்தான் நாமும் நம்மை படைத்த இறைவனோடு இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு மனக்கசப்பு வந்தாலும், எந்த ஒரு வேதனை வந்தாலும், எந்த ஒரு சோதனை வந்தாலும் சுதந்திரமாக நாம் எது சரி எது தவறு என்பதனை உணர்ந்து நாம் சீக்கிரமாக விவேகமாக நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். இறைவன் நம்மோடு இருந்தார். அதை விட்டுவிட்டு, அந்த படைத்த இறைவனையை விட்டுவிட்டு நாம் பிறர் கையில் சிக்கி கொண்டால், நாம் உடைந்து விட்டோம் என்றால் நாம் குப்பைக்கு தான் செல்ல வேண்டும். காரணம், அவர்களால் நம்மை வைத்து பயன்படுத்த முடியுமே தவிர நாம் உடைந்து விட்டால் அவர்களால் நம்மை சரி செய்ய முடியாது. பல நேரங்களில் சிந்தித்தது உண்டு, நாம் இவ்வுலகில் பல பொருட்கள் உபயோகிக்கிறோமே, அனைத்து பொருட்களையும் நாமே தயார் செய்கிறோமா? அப்படி என்றால் நமக்கு சுதந்திரம் இல்லையா? நான் எந்தெந்த பொருளை தயார் செய்கிறேனோ அந்த பொருளை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் என்றால் அது எவ்வளவு பெரிய சுதந்திரமாக இருந்திருக்கும். நான் நினைத்ததை செய்திருக்கலாம். இப்பொழுது நாம் கையில் வைத்துள்ள செல்போன் கூட அது யார் யார் நம்மை கட்டுப்படுத்துவது போல உள்ளது. கட்டுப்படுத்துகிறார்கள். பல்வேறு விளம்பரங்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நமது மூளையை கூட கட்டுப்படுத்துவதாக உள்ளது. இவ்வுலகில் உள்ள பல்வேறு போதைப் பொருட்களும் நாம் அதனை உட்கொள்ளும் பொழுது அது நம்மை கட்டுப்படுத்துவதாக உள்ளது. நாம் எவற்றிற்கும் எதற்கும் அடிமைகள் அல்ல. நாம் இறைவனின் பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனின் பிள்ளைகள். இறைவன் நம்முடைய தந்தை. நாம் இந்த நேரத்தில் கூட எந்த பொருளுக்கும் எவற்றிற்கும் அடிமைகளாக இருந்தாலும் இறைவன் நம்மை மீட்க நம்மை உற்று நோக்குகிறார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய கட்டுக்களை அவர் முன் எடுத்து கூறுவோம். அந்த கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிய இறைவன் தயாராக உள்ளார். இறைவன் நம் தாயாக உள்ளார். அந்த தாய் அன்போடு நம்மை உற்று நோக்குகிறார். நாம் சுதந்திரவாதிகள் தான், ஆனால் சுயநலவாதிகள் அல்ல. தன்னுடைய சுயநலத்திற்காக பிறரின் சுதந்திரத்தை திருடுபவர்கள் அல்ல. நாம் இறைவனின் சுதந்திரவாதிகளாக, இறைவனின் சுதந்திரத்தை பிறருக்கும் அளிக்கும் சுதந்திரவாதிகளாக, பிறரின் சுதந்திரத்தை திருடாத வண்ணம் இவ்வுலகில் உள்ள சட்டங்களை மதிப்போம். இறைவனின் அன்பினை அந்த சட்டங்களுக்கும் மேலாக மதிப்போம். இறைவனை முழுமையாக அன்பு செய்வோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.